low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yeah. ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கும்போது நம்மளால் அதை தவிர்க்கவே முடியாது. நம்ம வந்து அமைதியாக இருப்போம், எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய மாட்டோம். ஆனாலும் அந்த மாதிரி தருணத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் நினச்ச விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்குலாம் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளெலாம் வந்து எப்படி அவங்களோட லேசினஸ் யூஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கட் இன்டு திஸ் வீடியோ. லேசியாக இருக்கும்போது அந்த தருணம் வந்து உங்களுக்கு மோசமான ஃபீலிங் தான் கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் லேசியாக இருக்கும்போது எந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணாலுமே அது வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். எப்போல்லாம் நம்ம வந்து லேசியாக இருக்குமோ அப்போ வந்து நம்மளோட பிரெயின் வந்து நிறைய ஷார்ட்கட்ஸ் வந்து தேடும். இந்த மாதிரி நிறைய வழிகள் நம்ம தேடுறோம் அப்படின்றதுனால அதை நம்ம தப்பாக பண்ணுறோம்னா அர்த்தம் கிடையாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு வழியை நீங்கள் ஃபைன் பண்ணி அந்த ஒர்க்கை முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒரு ஸ்டடியில் யாரெல்லாம் அந்த மாதிரி லேசியாக இருக்காங்களோ அவங்க பண்ணுற ஒர்க்கில் ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் இருப்பாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து தேவையானதாக மட்டும் தான் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டே டு டே பண்ணுற விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து சோம்பேறித்தனமாக பண்ணாலுமே கூட நீங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து நீங்கள் தேவையானது தான் பண்ணுறீங்களா இல்லை வந்து யூஸ்லெஸ்ஸாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறீங்களாங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்க விஷயங்களை மட்டும் பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து ரைட் ட்ராக்ல தான் போயிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த லேசினஸ் யூஸ் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளோட ஒரு சில லைஃப் ஸ்டைல் எக்ஸாம்பிள்ஸை நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலகட்டத்தில் வந்து எப்பவுமே வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரேஷனில். ஸோ அது வந்து அந்த மாதிரி எந்த ஒரு தருணத்திலையும் அவர் திங்க் பண்ணதே கிடையாதான். அவர் திங்க் பண்ண விஷயம் எல்லாமே வந்து அவர் வந்து லேசியாக இருந்த தருணங்களை கூட அவர் திங்க் பண்ண விஷயத்த வந்து அவர் பண்றதுக்கான ஃப்ரீடம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தருணங்கள்ல தான் வந்து நிறைய ஐடியாஸ் வந்து அவருக்கு வந்து கிடைச்சது அப்படின்றத வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பில் கேட்ஸ் கூட ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. I'll always choose a lazy person to do a difficult job because they'll find a easy way to do it. அதாவது சோம்பேறியா இருக்க ஒரு பர்சன்ட்டை வந்து ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுத்தா அவர் வந்து ஈஸியா முடிக்கிறதுக்கான ஷார்ட்கட்ஸ் வந்து பயன் பண்ணுவாரு அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கிடையாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா இருந்திருக்காங்க. உங்களுடைய லேசினஸை எப்படி ப்ரொடக்டிவா மாத்துறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்க லேசியாக இருக்கீங்க அப்படின்னா அந்த தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு வேலை இருந்தாலுமே வந்து அது ரொம்ப ஸ்மார்ட்டாக எப்படி ஈஸியாக முடிக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை முடிக்கணும்னு நினைக்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுற தருணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். இதை நீங்கள் வந்து லேசியாக இருக்கிறத வந்து அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்ப்ரொடக்டிவான விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை தான் வந்து ஈடுபட்டு இருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அதையே நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் லேசினஸையும் வந்து உங்களோட சக்ஸஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா தெளிவா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க லேசியா இருக்கும்போது எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து பண்றீங்க அப்படின்றத நீங்க வந்து நோட் அவுட் பண்ணி எது தேவையோ அதை வந்து பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுலயே வந்து நீங்க டே பை டே நீங்க வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். உங்களோட லேசினஸ் வந்து ப்ரொடக்டிவா மாத்த பொமோடோரோ டெக்னிக்கை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈச் 25 மினிட்ஸ்க்கும் நீங்க வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து பிரேக் வந்து எடுத்துப்பீங்க. இப்படி எடுக்கிறது மூலமா என்ன உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னா நீங்க பண்ற ஒர்க்ல வந்து நீங்க வந்து ஃபோக்கஸ்டா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து 1 hour பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்க கண்டினியூஸா பண்ணும்போது நீங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துல இருப்பீங்க, இல்லைனா வந்து ஒரு ரீடிங்ல இருக்கீங்க அப்படின்னா ரீட் பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவ்வளோ எஃபிஷியன்ட்டா நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. இதே நீங்க வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நீங்க வந்து பிரேக் எடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்ற ஒர்க்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கலாம், ஒரு கிளாரிட்டி இருக்கிற மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஈச் 25 மினிட்ஸ்க்கு நீங்க வந்து அலர்ட்ஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் உங்களோட மொபைல் ஃபோன்ஸை நீங்க வந்து ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்தா கூட நிறைய சோசியல் மீடியா ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்றது மூலமா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா டிஜிட்டல் டைமர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட்ஸ் வந்து வரும். இந்த மாதிரி டிஜிட்டல் டைமரில் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அதனால் வந்து வேறு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் உங்களுக்கு வந்து இருக்காது. அந்த அலர்ட்ஸ் உங்களுக்கு வந்து உடனே 5 to 10 மினிட்ஸ் வந்து பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் வந்து ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ண இந்த ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் அலாம் டிவைஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுக்கான லிங்க்ஸ் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம லேசியாக இருந்தால் கூட ப்ரொடக்டிவாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எப்படி பண்ணி முடிக்கணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பர்சனை வந்து நம்ம கூட இருந்து ஒரு சில விஷயங்களை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அதை லிசன் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் இது ரிலேட்டடாக இருக்க நீங்கள் வந்து புக்ஸை வந்து ரீட் பண்ணலாம். அப்படின்னா ஆடியோ புக்ஸை வந்து லிசன் பண்ணலாம். The 4-Hour Workweek by Tim Ferriss and The Art of Laziness இந்த புக்ஸை நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். இந்த புக்ஸை ரீட் பண்ணால் ரொம்ப
லேசி ஆகிடுவேன், என்னால் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இருக்க முடியாது, நான் புக்ஸ் வாங்கி வச்சிருந்தாலுமே அது வந்து அதிகமாக செல்ஃபில் தான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் ஆடியோ புக்ஸை வந்து லிசன் பண்ணலாம். தி 4-hour Work Week அண்ட் தி ஆர்ட் ஆஃப் லேசினஸ் இந்த 2 புக்கோட ஆடியோ புக்ஸோட ஆடிபிள் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 30 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, நீங்கள் அதை கூட லிசன் பண்ணலாம். இந்த புக்ஸை நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வாங்கி நீங்கள் வந்து ரீட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அப்படி இல்லைனா வந்து ஆடியோ புக்ஸாக வந்து நீங்கள் லிசன் பண்ணாலும் சரி. ஸோ இது ரெண்டோட லிங்க்குமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு சில ஒர்க்லாம் வந்து பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட சிம்பிளஸ்டான சொல்யூஷன் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக கூட நம்ம எஃபெக்டிவாக வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் பஃபர்ட். அவரோட இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளஸ்டான ஒரு சில ரூல்ஸ் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. அந்த சிம்பிளஸ்டான பேட்டர்ன்ஸ் அவர் ஃபாலோ பண்ணுறது மூலமாக அவரால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ இன்வெஸ்டிங், ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணும்போது அது வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபியூச்சரில் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ரெண்டாவது வந்து லாங் டர்ம் ஃபோக்கஸ். ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ண உடனே க்ரோ ஆகும் அப்படின்னு வந்து நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும் அப்படின்றது வந்து அவருக்கு தெரியும். அதனால லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து பிளான் பண்ணுறாரு. தென் வந்து கரெக்டான குவாலிட்டியான கம்பெனிஸ் வந்து பிக் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய செக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது எந்த செக்டரில் எந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து க்ரோ ஆகும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஸ்டடி. தென் அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ். ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில செக்டர்ஸில் தான் வந்து ஃபெமிலியராக இருந்து இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒரு சில செக்டர்ஸில் மட்டுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வருது. இதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அந்த பொமோடோரோ டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஈச் 25 minutesக்கு நீங்கள் வந்து 5 minutes பிரேக் வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். 5 minutes or 10 minutes எது உங்களுக்கு வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நாலேஜ் இருக்கும். ஸோ அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணலாம்னு நினைப்பாரு. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து தனித்தனி பர்சனை வந்து அசைன் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷப் பண்ண வைக்கிறது ரொம்ப பெட்டர். இப்படி பண்ணுறது மூலமாக அது மூலமா வர நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் லேசினஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து அதில் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட்டான அவுட்புட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் தெளிவாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட லேசினஸ் வந்து உங்களோட எனிமி வந்து கிடையாது. அந்த லேசினஸுமே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அது மூலமாக நீங்கள் சிம்பிளஸ்டான ஷார்ட்கட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க்கை வந்து எஃபிஷியன்ட்டாக பண்ணுறதுக்கான நிறைய வழிகளை வந்து ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர். ஃபைனலாக நீங்கள் பார்த்த இந்த எல்லா டெக்னிக்ஸுமே நீங்கள் உங்களோட டே டு டே லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பொமோடோரோ டெக்னிக் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் பண்ணுற ஒர்க்கை வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி நீங்கள் வந்து சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுக்கிறது மூலமாக ஃபோக்கஸ்டாக வந்து பண்ணலாம். தென் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி நீங்கள் பொமோடோரோ டைமர் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம். இதை பற்றின கண்டினியூஸ் லேர்னிங் அந்த ரிமைண்டர் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ புக்ஸ் வந்து லிசன் பண்ணலாம். அப்படின்னா வந்து புக்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ்லாம் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I'm sorry, baby, I don't mean to be rude. I'm just a little different from all these dudes. Okay, they riding waves, me, I'm up on a cruise. Yeah, you feel like me, then you got nothing to prove.